கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வெளியில் நமக்கு எதிராளி எங்கே இருக்கிறான்? வேர் இஸ் அவர் அட்வர்சரி? நம்முடைய எதிராளி என்று நாம் பார்க்கும்போது பிசாசு தான் நமக்கு எதிராளி. நம்முடைய எதிராளி எவனை விடுக்கலாமோ என்று சுற்றி வருகிறார். இந்த எதிராளி பல வகையிலே ரூபம் கொண்டு வருகின்றார். குடும்பத்தின் மூலமாக வருவான், சிநேகிதர் மூலமாக வருவான். குடும்பத்தில் இருக்கிறோம், நாம் அநேகரை சிநேகிக்கவும் செய்கிறோம். ஆக இந்த இரண்டு வழிகளிலே பிசாசு நிச்சயமாக ஒவ்வொருவருக்குள்ளாக வருவான். அவனை மேற்கொள்ள வழி என்ன? பரிசுத்த வேதம் இதை குறித்து என்ன நமக்கு போதிக்கிறது? மத்தேயு 26வது அதிகாரம் 49-50 வசனங்களில், உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இயேசுவை முத்தத்தினாலே காட்டிக் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு குறிப்பாக சொல்லியிருந்தான். எனவே இயேசுவினிடத்திலே வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ஆண்டவர் அவனை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போஸ்தலர்களை சிநேகிதர்களாக கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தார். ஒரு சிநேகிதனோடு கூட தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதைப் போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு கூட ராஜ்யத்தின் சுவிசேஷ காரியங்களை பகிர்ந்து கொண்டு வந்தார். சிநேகிதர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே யூதாசையும் அவர் சிநேகிதனே என்று அழைக்கிறார். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய சிநேகிதர்களிடத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மனம் திறந்து பேசுகிறோம். ஆனால் அவர்கள் உண்மையிலே நம்மை சிநேகிக்கிறார்களா அல்லது நம்மை யூதாசை போல காட்டிக் கொடுக்கிறார்களா என்பதை நாம் அறிவதில்லை. தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார். இந்த யூதாசுக்குள்ளாக சாத்தான் புகுந்தான். அவனுக்குள்ளாக சாத்தான் எப்படி புகுந்தான்? அவனுக்குள்ளாக பண ஆசை இருந்தது. ஒரு முறை இந்த பணத்தை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னான். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு சொல்லவில்லை. அவனுக்குள்ளாக பண ஆசை இருந்தது. எனவே அவ்விதமாக சொன்னான். இந்த ஆசை அவனுக்குள்ளாக இருந்தபடினாலே சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான் என்று லூக்கா ஆசிரியர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனம்.
அப்போது 12 ஒருவனாகிய ஸ்காரியத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் இடம் கொடாமல் புக மாட்டான். யூதாஸ் இடம் கொடுத்தான். அவனுக்குள்ளாக அந்த ஆசை இருந்தது. மற்ற 11 அப்போஸ்தலருக்குள்ளாக இல்லாத ஒரு ஆசை யூதாசுக்குள்ளாக இருந்தது. அதை பிசாசு அறிந்து கொண்டு அவனுக்குள்ளாக சாத்தான் புகுந்தான். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதின கடிதத்தில் எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Neither give place to the devil. பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அதன் வழியாக அவன் வருகிறான். இடம் கொடுக்கும் போது தான் வருகிறான். நீங்க இடம் கொடாதுங்க, அவன் உங்களுக்குள்ள வரவே மாட்டான். இன்னைக்கு அநேக இடம் கொடுத்து விடுகிறார்கள். இச்சை இருக்கிறது, அந்த இச்சையின் வழியாக வருகிறான். தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மத்தில் இருக்கும் என்றால் அதன் வழியாக அவன் உள்ளே வருவான். எனவே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நாம் இடம் கொடுக்கிறோம். இடம் கொடுக்கறதுனால தான் அவன் வருகிறான். நீங்க இடம் கொடாமல் கவனமாக இருங்க, நிச்சயமாக அவன் வரவே மாட்டான். எப்போதும் ஆவியிலே அனலுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள். அப்போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். சங்கீதம் 41வது சங்கீதம் 5 முதல் 9 வசனங்களிலே தாவீதை குறித்து நாம் படிக்கிறோம். அவன் எப்போது சாவான், அவன் பேர் எப்போது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அது நடந்தது. அவரோடு கூட அப்பம் புசித்தவன் அவருக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தார். தாவீது இதை குறித்து சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, சிந்தியுங்கள். நமக்கு அந்த விதமான ஜனங்கள் நம்மோடே இருக்கிறார்கள். எப்போது சாவான், எப்போது இவன் பேர் அழிந்து போகும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். வஞ்சனையாய் பேசக்கூடியவர்கள் நல்லவன் போல வருவார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கும். தன் இருதயத்திலே அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் தூற்ற ஆரம்பிப்பார்கள். எப்போது முணுமுணுத்துக் கொண்டு எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைக்கிறார்கள். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. கொஞ்சம் ஏதாவது வந்துவிட்டால் போதும், ஐயோ நீ அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். படுக்கையிலே கிடக்கிற இனி அவன் எழுந்திருக்கவே மாட்டான். அவன் சோழி முடிந்தது, இத்தோடு அவனுடைய கதை முடிந்தது என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். உயிரோடு இருக்கிறவனுக்கு சவக்குழி தோண்ட ஆரம்பித்து விடுவார்கள். யார்? என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். வேற யாரும் இல்லை. நம்ம யாரை நம்பியிருந்தோமோ, நம்ம யாரை சிநேகிதனாக கொண்டோமோ, அவன் தான் அந்த விதமாக செய்கிறான். அன்பானவர்களே, 40 ஆண்டுகள் என்னுடைய ஊழியத்திலே கடந்து வந்து விட்டேன். ஒரு சிநேகிதனை நான் காணவில்லை.
ஆனால் உண்மையான சிநேகிதரை கண்டுகொண்டேன். இயேசு கிறிஸ்து அவர்தான் உண்மையான சிநேகிதர். எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அவரை சிநேகிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது நான் எல்லையில்லா சந்தோஷத்தை உடையவனாக இருக்கிறேன். என்றும் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவரை சிநேகிதராக நீங்கள் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13 15 வசனங்கள் ஒரு ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிநேகிதர்களை சத்துருவாக நீங்கள் நினைக்க வேண்டாம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்து கொண்டே தான் நம்ம இருக்கணும். அதுக்காக அவன் இப்படி பண்ணிட்டானே என்று சொல்லி அவனுக்கு நம்ம பிரதிபலனாக ஏதாவது ஒன்று செஞ்சிடக்கூடாது. சோர்ந்து போகவே கூடாது. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். அவங்க கூட எந்த விதமான போக்குவரத்துமே வச்சுக்கிறாதீங்க, வேண்டாம் அப்படின்றார். ஏன்னா வசனத்துக்கு கீழ்ப்படியில்லை. அதனால தான் நம்ம சில பேரை நம்ம ஏற்றுக்கொள்வதே இல்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒருத்தன் கொண்டு வரலைன்னா அவனை நம்ம ஏற்றுக்கொள்றதே இல்லை, அவனுக்கு வாழ்த்துதல்னு சொல்றதில்லை, அவனோட நம்ம ஐக்கியமாக இருப்பதும் இல்லை. அவன் வேற நம்ம வேற என்று நாம் இருக்கிறோம். ஏன்னா இந்த வசனத்தின்படி. ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். எதிராளியா நம்ம நினைச்சிடக்கூடாது, சத்துருவாக நினைக்கக்கூடாது. அவனும் ஒரு சகோதரன் தான், விழுந்து போன சகோதரன். அவனுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டுமா? ஆண்டவர் ஐக்கியத்திற்காக ஜெபித்தார். அதே போல நீங்களும் நானும் ஐக்கியத்திற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு யூதாஸ் என்ன செய்தார்? முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய முடிவு என்னானது? அவன் 4 கொண்டு செத்தான். எவ்வளவு வேதனையான காரியம் என்று பார்த்தீர்களா? 4 கொண்டு செத்தான். அவனுடைய முடிவு அப்படியாக போய்விட்டது. அன்பானவர்களே, உண்மையான சிநேகிதன் ஜீவனை கொடுப்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவரை சிநேகியுங்கள். 2வது, ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே என வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10வது அதிகாரம் 36வது வசனம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. A man's foes shall be there of his own household. சத்துரு அவன் வீட்டார் என்று வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு வீடே சத்துருவாக இருந்தால் நாம் என்ன செய்வது? நாம் யார் இடத்துல போவது? அந்த விதமாக சத்துரு பிடித்து விடுகிறான் வீட்டை. எல்லா வீடுகளுமே சத்துருக்களாக மாறுகிறார்களா? இல்லையே. சில பேர் இடம் கொடுக்கிறார்கள். உடனே சத்துரு என்ன செய்கிறான்? அங்கு இங்கே போய் பார்க்கிறான். கடைசியில் வீட்டுக்குள்ளே புகுந்து விடுகிறான். இயேசு கிறிஸ்து கூட மெய்யான ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். அதில் ஒருவன் சத்துருவாக போகவில்லையா? அந்த விதமாக குடும்பத்துக்குள்ளாகவும் பிசாசு இறங்கி விடுகிறான். மார்க் 3வது அதிகாரம் 25வது வசனம். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. If a house be divided against itself, that house cannot stand. அது நிற்க முடியாது. ஏன்னா அந்த வீடு தனக்குத்தானே விரோதமாக இருக்கிறது. தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. அதே போல தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கக்கூடிய எந்த வீடும் நிலை நிற்காது. வீட்டிலே உள்ளவர்களை நேசிக்க வேண்டும். அப்போதான் அந்த வீடு நிலை நிற்கும். ஒரு வீட்டுக்கு வீடே விரோதமாக பேசும் என்றால் அந்த வீடு நிலை நிற்பது எப்படி? அதைத்தான் ஆண்டவர் இங்கே கேள்வி எழுப்புகிறார். ஆனால் அந்த விதமான ஒரு வீடு இருந்தது. எங்கே? தாவீதுடைய குடும்பத்தில் இருந்தது அந்த விதமான ஒரு சூழல். தாவீது எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், ஆனால் அவன் குடும்பத்திலே இந்த பிரச்சனை இருந்தது. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 11-12 வசனங்கள்.
பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாக செய்வான்? அவன் தூசிக்கட்டும். அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். தாவீதை தூஷித்தார்கள். தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லி தூஷித்தார்கள். அப்போது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து தாவீது சொல்றாரு, இவன் என்ன சொல்றது? என்னுடைய குமாரன் அப்சலோம் என் பிராணனை வாங்க தேடுகிறானே, எப்பொழுது கொலை செய்து போடலாம் என்று என்னை தேடிக்கொண்டிருக்கிறானே, அவனே இப்படி செய்யும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாக செய்வான் எனக்கு விரோதமாக? அவன் தூசிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், அனுமதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இவ்வளவு காரியங்களை சொல்லியிருக்கும் போது தாவீது அதை நினைவு கூறுகிறார். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அனுமதி கொடுத்திருக்கிறார். எப்படி யோபுவுக்கு அனுமதி கிடைத்ததோ அதே போல அனுமதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட தாவீது இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் குடும்பத்திலே சில சமயத்திலே சத்துருக்களாக மாறிவிடுவார்கள், பிள்ளைகளே சத்துருக்களாக எழும்பி விடுவார்கள். அதற்காக நாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. தாவீது அதிகமாக நேசிக்கிறார் தன்னுடைய மகன் அப்சலோமை. ஆனால் மகன் இந்த விதமாக போகிறானே என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக அவனை அழித்து போடும்படியாக தாவீது ஒருபோதும் எண்ணினது கிடையாது. ஆனால் அப்சலோமினுடைய மரணம் எப்படி நடந்தது? தாவீதை கொலை செய்யும்படியாக மகன் துரிதப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே அவனுடைய கதி முடிந்து போனது. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தின் மாட்டிக்கொண்டு அவன் வானத்திற்கு பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. எவ்வளவு வேதனையான காரியம்! மேலே கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறான், பூமிக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிறான். கர்வாலி மரத்திலே அவனுடைய தலை மாட்டிக்கொண்டது. என்ன நடந்தது? 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அதோடு அவனுடைய கதை முடிந்து போனது. தன்னுடைய தகப்பனை கொலை செய்யும்படியாக எத்தனித்து கொண்டிருந்த அவனுக்கு நடந்த கதியை பார்த்தீர்களா? ஒரு குடும்பம் சத்துருக்களாக மாறும்போது யூதாசுக்கு வந்த நிலைமை அந்த குடும்பத்துக்கு வருகிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்ற வார்த்தையின்படியாக அங்கே நடைபெறுகிறது. ஆனால் அப்சலோம் பாருங்க, தாவீதுக்கே விரோதமாக எண்ணம் கொண்டு தன் உயிரை கடைசியில் மாய்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். இதற்கு காரணம் சத்துரு இந்த வேலையை செய்கிறான். சத்துரு குடும்பங்களிலே களைகளை விதைக்கிறான். நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மத்தேயு 13வது அதிகாரம் 25வது வசனம், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இதை யார் செய்கிறது? பிசாசு செய்கிறான். ஒரு விவசாயி கோதுமையை தான் விதைச்சு வச்சிருக்கிறான். பின்ன களைகள் எப்படி வந்தது? கர்த்தர் சொல்றாரு, இதை பிசாசு செய்தான், கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா, அவன் இதுக்கு தான் வருகிறான், கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். இந்த வேலையை அவன் செய்கிறான்.
எனவே பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். தாவீதுடைய குடும்பத்திலே அப்சலோம் இடம் கொடுத்தான், அவனே அழிந்து போனான். தாவீது காக்கப்பட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நீங்கள் ஒரு குடும்பத்திலே இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் காக்கப்பட வேண்டும். உங்கள் குடும்பம் ஒரு நோவா குடும்பத்தை போல மாற வேண்டும். நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 8 பேர் அங்கே காக்கப்பட்டார்கள் ஜலத்தின் அழிவிலிருந்து. இன்றைக்கு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு குடும்பத்தை. அவருடைய சந்ததிகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் குடும்பமாக இணைந்து இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக பிசாசு ஒருபோது உள்ளே வருவதற்கு அனுமதியே இல்லை. கர்த்தர் அங்கே பொறுப்பெடுத்தவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசித்து போஷித்து காக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தர் சத்தம் கேட்கும் ஆடுகளாக இருக்க வேண்டும். எல்லோருமே பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட வேண்டும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இருவரும் சேர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். இப்படியாக இருக்கும்போது கர்த்தருக்குள்ளாக ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். பிசாசுக்கு இடம் இல்லாமல் போய்விடும். எனவே களைகளை விதைக்க பிசாசு ஆயத்தமாக இருக்கிறான். நீங்க கவனமாக அவனுக்கு விலகிருங்கள். பிசாசு வேலை எல்லாமே எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று இருக்கிறான். மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 43 45 வசனங்கள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாய் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார். இதை புரிந்து கொண்டீர்களா? ஒரு அசுத்தாவி நம்மை விட்டு போயிடுச்சு, இன்னைக்கோட வேலையை முடிஞ்சு வச்சுன்னு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அது போய் திரும்ப வரும்போது நீங்க பொய், களவு, திருடு, விபச்சாரம், அசுத்தம் இதெல்லாம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் அதுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடும். ஆகா, நல்லா வச்சிருக்காங்களே, விட நல்லா இருக்கலாம், இன்னும் நம்ம ஆட்களை கூட்டிகிட்டு வருவோம், இன்னும் 7 பிசாசுகளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே குடியிருப்போம் அப்படின்னு குடியிருக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கை முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக போய்விடும். எனவே ரொம்ப கவனமாக இருங்கள். பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கூடாதிருங்கள். 3வது, சத்துருவை நாம் மேற்கொள்ள வழி என்ன? யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போ. 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இன்றைக்கு சுற்றி சுற்றி வருகிறான். நம்முடைய சிநேகிதரை சுற்றி வருவான், நம்முடைய குடும்பத்தை சுற்றி வருவான், ஏன் நம்மையே சுற்றி வருவான். எவனை விழுங்கலாம், அதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். சிங்கம் எப்படி வேட்டையாடுகிறது, அதை போல பிசாசு வேட்டையாடி கொண்டு வருகிறான். எனவே நீங்க கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். நீங்க விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். எனவே உங்க விசுவாசத்துல உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்க. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நிறைய நம்ம பார்க்கிறோம். அந்த விதமான பாடுகள் ஊத்தகத்துக்குள்ளாக தள்ளப்பட்டவர்கள் அநேகரை பரிசுத்த வேதாகம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அது நமக்குள்ளாக வருகிறது. நம்மை போன்று இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது வருகிறது. அதை நாம் அறிகிறோம். சங்கீதம் 3:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று தாவீது எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு சத்துருக்கள்
கணக்கில்லாமல் பெறுகிறார்கள். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நமக்கு சத்ருவாக மாறுகிறான். ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவனுக்குள்ளாக பிசாசு உள்ளே புகுகிறது. எப்படி அசுத்த ஆவி பன்றிகளுக்குள்ளாக போனதோ அதே போல மனிதனுக்குள்ளாக புகும்போது அவன் நமக்கு எதிராளியாக மாறிவிடுகிறான். எவ்வளவாய் பெறுகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று அந்நாட்களிலே தாவீது சொல்லி வைத்திருக்கிறார். இருந்தபோது நான் பயப்படேன் என்று தாவீது சொல்றார். சங்கீதம் 3வது அதிகாரம் 4-6 வசனங்கள். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். நீங்க ஒருபோதும் பயப்படவே வேண்டாம். நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்க. அவர் பரிசுத்த பர்வதம் பரலோகத்திலிருந்து நமக்கு செவி கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட இருங்க. யாருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு நாம் அறிகிறோம். சங்கீதம் 110 முதலாவது வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக பிதாவின் சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றினார். அவருக்கும் நிறைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் பிறப்பிலிருந்து சிலுவைக்கு போற வரைக்குமாக இருந்தது. எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். உடனே தேவன் அவரை உயர்த்தினார். அதைத்தான் சங்கீதத்திலே தாவீது சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்து தேவனுடைய வலது வருஷத்தில் போய் விற்றிருக்கிறார். மத்தேயு, இவரே ஆசிரியர் இதெல்லாம் எடுத்து மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். சங்கீதக்காரன் சொன்ன இதே வசனத்தை உதாரணமாக பாருங்க. இயேசு கிறிஸ்து 70 பேரை அனுப்பினார். லூக்கா 10வது அதிகாரம் 17-18 வசனங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தானை வெற்றி கொண்டார்கள் சீஷர்கள். 70 பேரும் வெற்றி கொண்டார்கள். சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு சந்தோஷத்தோடு வந்து இயேசுவின் இடத்துல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, மின்னலை போல சாத்தான் விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். சோதனையிலே அவர் இயேசு வெற்றி கொண்டார். அவருக்கு சோதனை வந்தது. 3 முறை பிசாசு சோதித்தான். மத்தேயு 4வது அதிகாரம் 9-11 வசனத்தில், நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பாலே போ சாத்தானே என்று அவனை ஜெயித்தார். உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகினான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்திலே பிசாசை ஜெயித்தார். தேவனுடைய வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் பிசாசினாலே நமக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. நமக்கு எதிராளி பிசாசு. ஆனால் அந்த பிசாசை சிநேகிதர் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக உள்ளே புகுந்து நம்மை மேற்கொள்ள வருவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படித்திருங்கள். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போகும். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நின்று போரிட எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். சிநேகிதர்கள் மூலமாக, எங்கள் குடும்பத்தின் மூலமாக பிசாசு உள்ளே புகும்போது அவனை எதிர்த்து நாங்கள் ஜெயிக்கவும், எங்களுடைய குடும்பங்களை இரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தவும் தேவன் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். தாவீதைப் போல பொறுமையோடு கூட இருந்து கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க, சத்திய பாதையிலே தொடர்ந்து எங்களை வழிநடத்திய வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமீன். urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.